ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம்ல பயங்கரவாத தாக்குதல் நடந்து 24 மணி நேரத்தை கடந்திருக்கு. இந்த தாக்குதல் நம்மளுடைய ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சம்பவம் நடந்த 24 மணி நேரத்தில் உறவுகளை இழந்து அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற பெரும் பீதியில் அப்பகுதியில் இருக்கிறவங்க இருக்க, இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்களில் கண்டன குரல்களும் ஓங்கி ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்திருக்கிற சூழல்ல அந்த பகுதி முழுசையும் ராணுவம் முற்றுகையிட்டிருக்கு. பயங்கரவாதிகளை தேடக்கூடிய பணிகளை ராணுவம் தீவிரமாக்கி இருக்கிற வேளையில தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிறது யார் அப்படிங்கிற கேள்வியும் வலுத்திருக்கு. பயங்கரவாத தாக்குதல் நடந்த பகுதியில் தேசிய புலனாய்வு பிரிவு சோதனையை மேற்கொண்டிருக்கு. குர்தா பைஜாமாக்களை போட்டுட்டு வந்த 5-6 பயங்கரவாதிகள் பஹல்காமில் இருக்கிற பைசரன் அப்படிங்கிற பள்ளத்தாக்கை சுற்றி இருக்கிற அந்த அடர்ந்த காட்டில் இருந்து அதிரடியாக வந்து கண்ணிமைக்கும் நொடியில் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு TRF அப்படின்னு சொல்லக்கூடிய தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்கு. சரி, இப்போ இந்த தாக்குதலோட பின்னணியில் இருக்கிறது யார், மூளையா செயல்பட்டிருக்கிறது யாரு அப்படின்னு நொடிக்கு நொடி பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நேரில் பார்த்தவங்க, அதே போல விசாரணையில் கிடைச்ச தகவலோட அடிப்படையில் தாக்குதலை நடத்தின பயங்கரவாதிகளோட புகைப்படங்களை இந்திய பாதுகாப்பு முகமைகள் வெளியிட்டிருக்கு. அதில் 4 பயங்கரவாதிகள் ஆயுதங்களோடு நிற்கக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. அவங்க கிட்ட 3 AK ரைஃபிள்களும் ஒரு M4 ரைஃபிள் ஆயுதங்களும் இருக்கிறத அந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப தெளிவாக இருக்குது. அதே போல் பயங்கரவாதிகளோட வரைபடங்களையுமே வெளியிட்டிருக்கு பாதுகாப்பு முகமைகள். அதில் 3 பேர் அடையாளம் கண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் ஆசிஃப் ஃபவுஜி, சுலைமான் ஷா, அபு தல்ஹா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த பயங்கரவாதிகள் உயர்தர ஆயுதங்களையும் ஒரு மேம்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்களையும் கொண்டிருந்ததாகவுமே சொல்லப்படுது. அதுபோல பயங்கரவாதிகள் அவங்க உடல்ல கேமராக்களை அணிஞ்சிருந்ததாகவுமே தெரிவிக்கப்படுது. அடுத்ததான் இந்த தாக்குதலுக்கு த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் TRF அப்படிங்கிற தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்கு. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதை அடுத்து 2019 அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டது தான் இந்த TRF அப்படிங்கிற அமைப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தில் 2023 இந்த அமைப்புக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் தடை விதிக்குது. இந்த அமைப்பில் இளைஞர்கள் இணைக்க ஆள் சேர்க்கப்பட்டு பயங்கரவாதிகள் ஊடுருவதுக்கும், அதே போல பாகிஸ்தான்ல இருந்து ஜம்மு காஷ்மீருக்கு ஆயுதங்கள், போதைப் பொருட்கள் இதோடைய கடத்தலையுமே இந்த TRF அமைப்பு ஈடுபட்டதா சொல்லப்படுது. காஷ்மீர்ல பாதுகாப்பு படைகள் பொதுமக்களை குறிவச்சு இந்த அமைப்பு தாக்குதல் நடத்தியிருக்கு. அதுபோல காஷ்மீர்ல காஷ்மீரிகள் அல்லாதவங்க, காஷ்மீரி பண்டிட்டுகள் இவங்கள்லாம் தான் இந்த அமைப்புடைய குறியா இருந்திருக்கிறாங்க. இப்போ மும்பையில் தாக்குதல் நடத்தின லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்புடைய ஒரு நிழல் அமைப்பு தான் இந்த TRF அப்படிங்கிற தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் உளவுத்துறையோட ஆதரவு பெற்ற இந்த இயக்கம் ஜம்மு காஷ்மீரில் இப்படி தொடர்ச்சியாக பல தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டும் வருது. இந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்டது லஷ்கர் தொய்பா பயங்கரவாத இயக்கத்துடைய உயர்மட்ட தளபதியா இருக்கிற காலித் அப்படிங்கிற சைஃபுல்லா கச்சூரி அப்படின்னு உளவுத்துறை அடையாளம் கண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. பஹல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலோட வேதனையில ஒட்டுமொத்த நாடே மூழ்கி இருக்கக்கூடிய வேளையில பயங்கரவாதிகளை கண்டுபிடிச்சு இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொடூரமான திட்டம் என்ன அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரதுக்கு பாதுகாப்பு நிறுவனங்கள் முழு வீச்சில் செயல்பட்டுட்டு வராங்க. கோழைத்தனமான இந்த தாக்குதலுக்கு இந்தியா கடுமையான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னுமே கோரிக்கையும் ரொம்ப தீவிரமா வலுத்துட்டு வருது. இந்த நிலையில காஷ்மீர்ல கடந்த 20 வருஷமா நடந்த தாக்குதல்கள் பத்தின தகவல்களை பார்ப்போமா? குறிப்பா 2000ஆவது ஆண்டுக்கு அப்புறத்திலிருந்து நடந்த தாக்குதல்களுடைய எண்ணிக்கை விவரங்களை பார்ப்போம். கடந்த 2000ஆவது ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அனந்த்நாக் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற சட்டசிங் போரா அப்படிங்கிற கிராமத்தில் சீக்கிய சமூகத்தினரை குறிவச்சு நள்ளிரவில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் ஈடுபடுறாங்க. இந்த தாக்குதலில் 36 பேர் கொல்லப்பட்டாங்க. அதே போல் காஷ்மீரில் இருக்கக்கூடிய நுன்வான் பாத யாத்திரை பயணிகள் தங்கும் கூடிய முகாமில் அதே வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஒரு தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலில் அமர்நாத் பாத யாத்திரை பயணிகள் உட்பட 32 பேர் பலியானாங்க. அடுத்து 2001 தாக்குதல் நடக்குது. அது ஜூலை மாதம்.
திரும்பவும் அமர்நாத் பாத யாத்திரை பயணிகள் மேலே தான் இந்த தாக்குதலுமே நடத்தப்படுது. எங்கே அப்படின்னா அனந்த்நாக் கிட்ட இருக்கக்கூடிய ஷேஷ்நாக் அப்படிங்கிற முகாமில் நடந்த இந்த தாக்குதலில் 13 பேர் பலியானாங்க. அதே வருஷம் அக்டோபரில் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய காஷ்மீர் சட்டசபை வளாகத்தில் தற்கொலை படை தாக்குதலில் 36 பேர் கொல்லப்படுறாங்க. அடுத்து 2002 பார்க்குறோன்னா ஜூலை மாதம் சந்தன்வாரி பயணிகள் முகாமில் நடந்த தாக்குதலில் 11 அமர்நாத் பாத யாத்திரை பயணிகள் கொல்லப்பட்டாங்க. அதே வருஷம் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி நடக்கிற இன்னொரு தாக்குதல், காஷ்மீருடைய லோயர் முண்டா அப்படிங்கிற பகுதியில் ஒரு தாக்குதல் நடக்குது. அதில் குண்டு வெடித்து 9 பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் 10 பொதுமக்கள்னு மொத்தம் 19 பேர் பலியானாங்க. அடுத்து 2003 பார்க்குறோன்னா மார்ச் மாதம் 23 புல்வாமாவில் இருக்கக்கூடிய நந்திமார்க் அப்படிங்கிற கிராமத்தில் 11 பெண்கள் உட்பட 24 காஷ்மீர் பண்டிட்டுகள் கொல்லப்படுறாங்க. அதே போல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2005 புல்வாமாவில் இருக்கக்கூடிய ஒரு நெரிசலான சந்தையில் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட கார் வெடிக்குது. இதில் பார்க்குறோன்னா 2 பள்ளி குழந்தைகள், 3 சிஆர்பிஎஃப் அதிகாரிகள், அதே போல் 13 பொதுமக்கள்னு மொத்தம் 18 பேர் கொல்லப்படுறாங்க. அதே போல் 2006ஆம் ஆண்டு ஜூன் 12 குல்காம் அப்படிங்கிற பகுதியில் 9 நேபாள மற்றும் பீகார் தொழிலாளர்கள் கொல்லப்படுறாங்க. அடுத்து ஒரு 10 வருஷம் இடைவெளி இருக்குது. இந்த 10 வருஷத்துக்கு அப்புறமா 2017 ஜூலை மாதம் 10ஆம் தேதி அதே குல்காம்ங்கிற பகுதியில் அமர்நாத் யாத்திரை பேருந்து மேலே தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதலில் 8 பேரும், அடுத்து 2019 புல்வாமாவில் இருக்கிற அவந்திபோரா அப்படிங்கிற பகுதியில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் போன வாகனம் மேலே நடந்த தற்கொலை படை தாக்குதலில் 40 பேர் கொல்லப்படுறாங்க. இதுதான் கடந்த 20 வருஷமா 2000ஆவது ஆண்டுக்கு அப்புறம் நடந்திருக்கக்கூடிய தொடர் தாக்குதல்களுடைய விபரமாக இருக்கு. ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல் நாட்டையே உலுக்கியுள்ளது. இத்தாக்குதலை தொடர்ந்து பஹல்காம் பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. ராணுவ ஹெலிகாப்டர் மூலமும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.